குட் ஈவினிங் அங்கிள். என்ன அங்கிள், பயத்தோடையும் மரண பயத்தின் உச்சத்திலையும் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இது வரைக்கும் இந்த 75 வருட அரசியல் வரலாறுலயே யாருக்கும் செய்யாத, யாருக்குமா இல்லையே, நீங்க ஒருத்தருக்கு பண்ணி தான் ஒரு 15-20 வருஷம் கூப்பிட உட்காந்ததா ஒரு வரலாறு சொல்லுது நமக்கு. யாருக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இதே வேலையை பத்திங்க. அவரு உங்களை தூங்க விடாம, துண்ண விடாம, உருண்டு உங்களை ரோட்ல உருள வச்சாரு. நம்ம தளபதி மாநாட்டுல சொன்னாரு, என் நண்பர் தான் அவர் உடம்பு சரியார வரல, எனக்கு என் ஆட்சி என்கிட்ட கொடுங்கன்னு பிச்சை கேட்க வச்சிங்கல்ல, பிச்சை கேட்க வச்சார்ல, அதே நிலைமை திரும்ப உங்களுக்கு வரணுமா? இது தேவையா? ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கிறது பாசிசம் கூட கிடையாது. அதுக்கும் மேல எங்க ஜனநாயக முறைப்படி நாங்க அனுமதி கேட்கிறோம், போறோம், காவல்துறை அணுகிறோம், ஐயா இந்த இடத்துல போறோம், இந்த இடத்துல நாங்க அனுமதி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம், எங்களுக்கு உரிய அனுமதி கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் எந்த ஒரு சேதமும் ஏற்படாதவாறு நாங்கள் அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறோம்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது கரெக்டா திருச்சியில் ஆரம்பிக்கிறாருங்க தலைவர். திருச்சியில் 13ஆம் தேதி சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாரு தெரிஞ்ச உடனே இங்க சிலருக்கு ஆரம்பிச்சிருச்சு, பின்வாசல் வழியா போய்கிட்டே இருக்கு போல இருக்கு. என்ன பயம்? என்ன பேசிட போறாரு? விக்கிரவாண்டி மாநாட்டுல என்னைக்கு அவர் மைக்க பிடிச்சாரோ அன்னைக்கு தூக்கம் இழந்தது திமுக. அதற்கு பிறகு மாநாட்டுல அடிச்ச அடி, அங்கிள்ன்ற அடி, இன்னைக்கு வரைக்கும் அவங்களை திரும்ப எழுந்துக்க விடாத அளவுக்கு யார் காலில் விழ வச்சுது? கெட்டு போனதை சாப்பிட்றவன் காலில் விழ வச்சுது. உங்களை தரம் தாழ்ந்து போனாங்க திமுக ஆளுங்க. எந்த லெவலுக்கு தரம் தாழ்ந்து போனாங்க? கெட்டு போனதை சாப்பிட்டுட்டு ஏதோ இலைத்தழைகளோட டாசான் கூடயும் விலங்குகள் கூடயும் ஒரு பாச பிணைப்பு, உறவினர்கள் எப்படி சொல்றது, ஒரு உறவுகளை ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு ஆளு. ஏதோ அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. போய் அவர் காலில் போய் வீந்தீங்க பாத்தியா, நீங்க என்னை காப்பாத்துங்க விஜய் கிட்டதுன்னு சொல்லி. எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்தா இந்த அளவுக்கு பயந்துருப்பீங்க? ஏங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாதுங்க. அண்ணாமலைக்குனா பர்மிஷன் கொடுப்பீங்க, எடப்பாடி அவர்களுக்குனா இதே ஐயா எடப்பாடி அவர்கள் கடந்த வாரத்தில் திருச்சியில் 3 இடங்கள்ல தேர்தல் பிரச்சார பரிப்புரை மேற்கொண்டிருக்காரு. அவங்களுக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது. ஒன்லி ஒன், தலைவனை பார்த்து பயம். இவர் என்னடா பேச போறாரு, ஆல்ரெடி பேசின பேச்சுக்கே நம்மளால அடி தாங்க முடியல, வெளுக்கிறாங்க. இப்ப திரும்ப இவர் பிரச்சாரத்தின் போது இன்னும் என்ன மாதிரியான அடிகளை அடிக்க போறாருன்ற ஒரு பயத்தின் காரணமா தான் இந்த மாதிரி வேலையை பார்த்தாங்க. இப்படித்தான் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது அன்றைய திமுக இந்த மாதிரியான இடையூறுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடாது, படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனா மக்களோட சக்தியும் மக்களோட எழுச்சி காரணமாக அடுத்த தேர்தலே ஜெயிச்சாரு. அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு அவர் உயிரோட இருக்கிறவரை சட்டசபை பக்கமே எட்டி பார்க்க கூட முடியல திமுகவால. முதலமைச்சர் நாற்காலி என்பது கனவாக இருந்தது. அது அகைன் ஹிஸ்டரி இட்ஸ் ரிப்பீட்டட்னு சொல்லுவாங்க. அந்த வரலாறு மீண்டும் திரும்புகிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன இடையூறு கொடுத்தாங்களோ அதே இடையூறை நம் வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வராங்க. எங்களுக்கு யாரை பார்த்தாலும் பயமில்லை சொல்ற அங்கிள் ஸ்டாலின் அவர்கள் எதற்காக மறைமுகமாக ஒரு பேச்சுரிமையை கூட பேசுறதுக்கு இங்க அனுமதி இல்லையா? ஜனநாயக நாட்டில் ஒரு பேசுறதுக்கு கூட அனுமதி கிடையாதா? நீங்க ஆட்சி நல்லா பண்ணியிருந்தா நீங்க ஏன் பயப்பட போறீங்க? ஏன்னா உங்க ஆட்சி முழுக்கவே ஓட்டைகள், ஊழல்கள், ஏமாத்து வேலைகள், பொய் வாக்குறுதிகள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அடடா கெட்டு போனதை சாப்பிட்றவர் பேசினா இம்பாக்ட் இல்லை. கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திமுகவை வைத்திருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி அவர்கள் பேசினாலும் பெருசாக இம்பாக்ட் இல்லை. மற்ற சில்லற கட்சிகள் பேசினாலும் எடுபட மாட்டுது, டிவி சேனல் கூட கவர் பண்ண மாட்டுது, யூடியூப்காரன் தம்ப்லைன் கூட வைக்க மாட்டான். சரி என்ன பண்ணலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த பினாமி மீடியாக்களையும் இந்த சமூக வலைதளங்களை பின்னத்துக்காகவும் பணத்துக்காகவும் வேலை செய்கிறவங்களை வச்சு தளபதிக்கு எதிராக யூடியூப்ல சமீபமாக பர்சனல் அட்டாக்ல இறங்கியிருக்காங்க. பொய்யான அவதூறுகள் பரப்புறது, அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு சொல்றது, வீட்டை காலி பண்ணாருன்னு சொல்றது, பொய்யான அலிகேஷன்ஸு, ஃபேக்கான செய்திகளை கசிய விடுறது, இப்படியான வேலைகள் தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்கப்பூர்வமான அரசியல் ரீதியான தலைவர் வைத்திருக்கக்கூடிய தார்மீக அரசியல் கருத்துக்கு இதுவரை திமுக கிட்ட இருந்தோ, திமுகவின் தலைமை கிட்ட இருந்தோ, இல்லை திமுகவோட பேச்சாளர் கிட்ட இருந்தோ ஒரு பதிலும் இல்லை. இது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து நம் தளபதி அவர்கள் வைத்த கேள்விகளுக்கு ஒரு பதிலும் இல்லை. அவர் மக்கள் நம்பிக்கையை சம்பாதிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. திருச்சியில் ஆரம்பித்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட் நடத்துகிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. முடியாதுன்றாங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணலாம்? ஏன் அவர் குரல் எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கச்சத்தீவுன்ற ஒரு மேட்டரை பற்றி இத்தனை நாள் அமைதியாக இருந்தாங்க, யாரும் அதை பற்றி வாய் திறக்காமல் இருந்தாங்க.
நம் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் எப்போ கச்சத்தீவு பத்தி எடுத்தாரோ இதுவரை அந்த இடத்துக்கு போகாத இலங்கை அதிபர் அந்த இடத்துல கால வைக்கிறார். அந்த இடத்துல போய் பார்வையிடுறார், ஆய்வு பண்றார், பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார். கச்சத்தீவு விவகாரம் வந்து பேச்சு பொருளாக மாறுது. சர்வதேச அளவில் வந்து தளபதியோட பேச்சு வந்து பேசு பொருளாக மாறுது, கவனிக்கப்படுது. அந்த அளவுக்கு நம்ம தளபதியோட ரீச் இருக்குன்றதை நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. அவர் எதை தொட்டாலும் இப்போ ஜிஎஸ்டி மேட்டரை தளபதி கையில் எடுத்திருக்காரு. சரி ராஜா, நீ கம்மி பண்ணிட்ட, இத்தனை நாள் வரைக்கும் கொள்ளடிச்சியே, மக்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் சரியான்னு கேட்கிறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது உனக்கு, அடடா என் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு. ஏன் இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியலையா? ஒரு வேளை பீகார் எலெக்ஷன் வருதோ அதுக்காக எதனால ஒரு சில்மிட்டி வேலை பார்க்குறியோ, சந்தேகம் வருமா வராதா? நீ எல்லாத்துக்கும் குறைச்சிருக்க. மக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் நோக்கத்துக்காகலாம் அது பண்ண மாட்டான். உண்மையான அரசு மக்கள் நலனுக்காகவும் மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்காகவும் போராடக்கூடிய கட்சி, அடடா இது வரி அதிகமா இருக்கு, இது நம்ம குறைச்சிருக்கணும். நீங்க எப்ப பண்ணிருக்கணும்? 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே அது பண்ணிருக்கணும். ஜிஎஸ்டில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கணும். அப்படி கொண்டு வந்திருந்தா அடடா பிஜேபி திருந்திட்டானுங்க போல இருக்கேன்னு சொல்லி நம்ம போனா போதுன்னு பாராட்டலாம். இப்போ தேர்தல் நேரங்கள்லையும் ஆட்சி முடிவும் தருவாயிலையும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸை ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலையை பிஜேபி பார்க்கும்போது சந்தேகம் வருமா வராதா? சொல்லுங்க. இதுக்கு எதனா பதில் இருக்கா? தலைவர் அவர்கள் சரியான முறையில் அறிக்கை, அண்ணன் அருண் ஐஆர்எஸ் அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி நாடகம் தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் மீதுலாம் இந்த பாசிச கும்பல் திமுகவுக்கும் சரி, திமுகவோட முதலாளியான பாஜகவுக்கும் சரி, அவங்களுக்கு மக்கள் மீதுலாம் அக்கறை என்றது கிடையாது. எப்படியாவது அவங்களை ஏமாற்றி நம்ம ஓட்டு வாங்கணும், அதுதான் அவங்களோட முதல் குறிக்கோள். ஆக தளபதியோட இந்த எழுச்சி பயணமானது அடுத்த 2-3 மாசத்துக்கு சரவெடி தான். அடுத்த 2-3 மாசத்துக்கு தலைவன் வந்து வச்சு செய்ய போற சம்பவமே தனி. 13ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் 17ஆம் தேதி நம்மளோட கொள்கை தலைவரான தந்தை பெரியார் அவரோட பிறந்தநாள் அன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் இருக்கு. அதை தொடர்ந்து மற்ற மாவட்டங்கள் சொல்லி ஒவ்வொரு மாவட்டமா போய் தளபதி வந்து பிரிச்சு மேய போறாரு. இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இந்த ஓட் பர்சன்டேஜ் ஷேர்லாம், அதெல்லாம் அப்படியே டபுளா மாறி மக்களோட எழுச்சியை நீங்க அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். அப்போ அவரோட அடி தனியா தெரியும். மாநாட்டில் பேசின தளபதி வேற, பிரச்சாரத்தின் போது நேரடியா மக்கள் கிட்ட பேசும்போது நேரடியா திமுகவுக்கு வந்து இன்னும் அடி பலமா விடும். இந்த மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் அங்க ஒன்றிய பாஜக அரசு என்ன மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்க அவங்க கூட்டாளியாக இருக்கக்கூடிய திமுக என்ன மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்குன்றத தளபதி பிரச்சாரத்தின் போது பட்டே கிளம்ப போறாரு. காத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம பேச அனுமதி கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு வந்து நீங்க கேட்குற இடம் கொடுக்குறோம். அதாவது படையப்பா படத்துல ஒரு காமெடி வரும், ட்ரெஸ் இவர் தான் மாப்பிள்ளை இவர், ஆனால் ட்ரெஸ் என்ற மாதிரி உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் நீங்க கேட்குற இடத்துல, ஆனால் நீங்க பேசக்கூடாது. என்னங்க இது குழந்தைத்தனமா காமெடியா இருக்கேங்க. ஆர்எஸ்எஸ் பேரணி ஊர்வலம் நடத்தணும்னா கொடுத்துட்டு இருப்பீங்களா? உடனே நாங்க ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தணும் இப்படிலாம் சொல்லி தான் உடனே பர்மிஷன் கொடுத்துருப்பீங்களோ? ஏன்னா நீங்க தான் இப்போ திமுகவை வந்து பிஜேபி கூட ரொம்ப ஒட்டி உறவாடி பின்னி பிணைந்த, என்னத்த சொல்றது விடுங்க, வயிற்றெச்சலா இருக்கு நமக்கு. நீங்க பண்ணுங்க, நீங்க என்னென்ன பண்றீங்களோ பண்ணுங்க. நாங்க மக்களை நோக்கி போக போறோம். நம்ம தளபதி இப்போ வரப்போறாரு மக்களை நோக்கி. பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அடி ரொம்ப பலமா விழப்போகுது. காத்து கொண்டிருங்கள் மக்களே. மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை பாருங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.